வணக்கமுறாவோலே நான் சந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த சின்னவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக எங்களெல்லாம் வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதவி வேணுமெண்டு பந்து வேணும், இது வேணுமெண்டு. இந்த டீமோட பேர் வந்து பாடிமீன் அகாடமி. வீரர்கள் இப்போ பாடிமீன் அகாடமி என்ற வீரர்கள் இப்போ உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான உதவி திட்டத்தை கனடாவில் இருக்கிற ஜூச்சின் அவர்கள் இதில் இருக்க போல் பாருங்கள், 4 போல் வாங்கி கொடுத்துருக்கிறார் கனடாவில் இருக்கிற ஜூச்சின் அவர்களுக்கு எங்களோட சுகாதார குழுவால் மனமான நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இவர்களுக்கு இப்போ 3-4 உதவி திட்டங்கள் வந்து கிடக்குது. இத்தாலியிலிருந்து நாங்கள் வீடியோ போட்டவர்கள் இத்தாலியிலிருந்தும் ஒரு நபர் அவர்கள் ஒரு 3 பந்துக்கு 15,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வாங்கப்பட்டிருக்கிறது. அதோட கனடாவில் இருக்கிற ஜூச்சினும் 4 போல் வாங்கி கொடுத்துருக்கிறார். இந்த பாடிமீன் அகாடமி என்ற ஒரு பிளேஸ் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சிறுவர்களுக்கு இதை ஊக்குவிக்கிறார்கள். இத்தாலி சிந்தி அவர்கள்தான் அந்த 3 போலுக்கான நிதி அரசாணை செய்தவர்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமான நன்றிகள். யாராவது இதான் எங்களுக்கு உங்களால் தரணும் என்ற அவசியம் இல்லை. எங்களை ஊருக்கு எது நன்மையோ உங்களால் வேண்ட உதவிகளை செய்து கொடுக்குறது நல்லதென்று நினைக்கின்றேன். அப்படியே தொடர்ச்சியான இப்படியான சின்ன உதவிகளை செய்து இவரெல்லாம் வளர்த்து விட்டிங்கன்னா நல்லா. இப்பொழுது நாங்கள் இந்த பந்து கொடுக்குற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். பாருங்கள், நாங்கள் யூஜின் அவர்கள் கனடாவிலேருந்து உடனே நான் இந்த காணொளி போட்ட உடனே எனக்கு உடனே அடிச்சோன்னேன் சந்திரன் நான் அந்த 4 பந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் என்று சொல்லியிருந்தேன். முதல்ல ஆரம்பத்தில் நானும் ஒரு 2 பந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தேன் நான். அத்துடன் இவங்களுக்கு இப்போ 4, அதோட அந்த இத்தாலியிலேருந்து 5 சிந்தியாண்ட பிள்ளையம் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கு. பந்து இதோட இவ்வளவு காணும். இத்துடன் வேறு ஒரு உதவிகளும் வந்திருக்குது. அந்த நோர்வேலேருந்து பிறகு அவருடைய தாயாற்றுடைய பிறந்த நாள் ஞாபகத்தினால் பிரேமன் மனைவியின் பிறந்த நாள் ஞாபகத்துக்காக கொஞ்சம் உதவிகள் வந்துருக்கு. அதை இன்னும் எங்களை கைக்கு விரையில் இப்போ கொண்டு வரேன்னு சொல்லி இருந்தது கீதன். இந்த விலையில் நாங்கள் இப்பொழுது இதை கொடுத்து போட்டு நிற்கிறோம். அதை அதையும் கொடுத்து விடுவோம். இந்த தம்பி பாடிமீன் நிர்வாகக்காரர்களால் நிற்கிற ரீதியில் அதோட பாடிமீன் அகாடமி இதை கொண்டு செலுத்துகிறவர் நம்முடைய பிலிப் அவர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பிலிப் அவர்களால் இந்த பாடிமீன் அகாடமி என்ற டீமை கொண்டு நடத்த இந்த கோச்சு இவரால் இந்த கோச்சாக இருக்குது. இந்த தம்பி தான் கோச்சாக நிற்கிறார். இவருக்கும் எங்களை மனமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பாடிமீன் பிள்ளையர் முந்திய பிள்ளையர் இப்போ அவருக்கு விளையாடுற இல்லை, அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இவர் தான் இப்போது இந்த பயிற்சியாளராக இருக்கிறார். இந்த இளம் வீரர்களுக்கு பாடிமீன் அகாடமி என்ற டீமை உருவாக்கி கொண்டு வரேன். அதில் சந்திரன் சந்திரனும் சந்திரனும் பாடிமீன் ஒரு நிர்வாகி நிற்கிறார். சந்திரனும் பாடிமீன் நிர்வாகியும் இதில் நிற்கிறார்கள். இவர்களுடைய எங்களுடைய ஜூச்சின்ற 4 பந்தையும் இவர்களுக்கு நாங்கள் ஒப்படைத்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒப்படைக்கிறோம். ஜூச்சினுக்கு மனமான வாழ்த்துக்களை சொல்லிக்கண்டு இப்படி சின்ன உதவிகளை இவர்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்தாலே இவர்கள் வளர்ந்துடுவார்கள். பாருங்கள், சந்திரன் தம்பி என்ன சொல்ல போகிறீங்க? இந்த பந்து அந்த ஜூச்சி கனடாவில் இருக்கிற ஜூச்சினுக்கு பந்து வந்ததுக்கு நன்றின்னு சொல்லிக்கிறேன். அது சொல்ல விரும்புகிறேன்டா, நாங்கள் இப்போ பாடிமீன் பேரில் கொடுத்து விளாட்றோம். அதுக்கு முதல்ல செல்வமாதான் பாடிமீன் கிளப் அகாடமி கொடுத்து விளாட வலிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் செல்வமாதான் தான் கொடுத்து விளாடினாங்க. அதுக்கு நாங்கள் ஸ்பான்சர் அப்போக்கு இருந்தது ஜூலியனாவும் கமிட்டினாவும் தான் இருந்தவங்க. அப்போ அவங்க எங்களுக்கு பூட் சாக்ஸ் அப்பே முதல்ல கணக்க டீம் இருந்தது. ஆரம்பத்தில் என்ன காரணத்துக்காக விட்டுட்டாங்க? பிறகு ஒரு ஆள் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். பிறகு கிளப்பால் சொன்னவங்க செல்வமாதாண்டு 2 கிளப் இருக்கிறது இல்லை ஊருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்பாக மாற்றி பாடிமீன் நண்டையை கொடுங்கன்னு சொல்லி செஞ்சது. அப்போ தான் ஜூலியனா சொன்னவர் பாடிமீன் நண்டு கொடுக்குறேன்டா செல்வமாதா இல்லாமல் போயிருந்தானே. அப்போ அவர் செல்வமாதாக்கு தான் ஸ்பான்சர் பண்ணுவேன், பாடிமீனுக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லல. இந்த
அகாடமிக்கு சொல்கிறேன். அப்படி சொல்லித்தான் பிறகு பாடினா கொடுக்க வலிக்கிறேன். ஏதோ ஒன்றும் இல்லை. அவங்க கனகாலமாக நான் நிறைய நல்லா செய்தவங்க வந்தவங்க கமிட்டனும் அவ்வளோ பேருக்கு செஞ்சு நல்லா செய்தவங்க. அதான் எனக்கும் அந்த அன்றைக்கு வந்து வீடியோட கேட்க எனக்கு தெரியாது, என்ன காரணம் மட்டும் தெரியாது. நான் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை தான். புறதான் யோசிச்சேன் என்ன காரணம் மட்டும் புறதான் பார்த்தேன். அது பரவாயில்ல. இப்போ ஒரு பிரச்சனை அதனால பிரச்சனை எங்களுக்கு தேவை வளர்ச்சி. இந்த ஊருக்கு ஆறு செய்தாலுமே வளர்ச்சியாக பண்ணணும். நான் செய்த அனைவர் செய்தாலும் ஊர் மாற்றம் அடையணும், வளர்ச்சி சொல்லத்தான் கட்டாயம் நல்ல விஷயம். அவங்க செய்ததை மறக்கக்கூடாது. நீங்கள் அவங்க சரி அவங்களுக்கு இவ்வளோ வருஷமாக இன்றைக்கு பாடிமின் டீமில் புதிய பழைய டீமில் இன்றைக்கு அவங்கள்ட்ட இருந்தால் நீங்கள் வந்திருக்கணும். செல்வமாக டீமில் இருந்தால் உருவாக்கப்பட்டது. பரவாயில்ல டீம் அப்படி பாடிமில் ஒரு நிர்வாகம் இப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்ததுக்கு அது அவங்களுக்கு கேட்டால் ஏற்ற மாதிரி செய்தது நன்றியை தெரிவிச்சுக்கணும். மற்றது யூஜின் அவர்களால் இந்த கனடாவிலேருந்து இந்த பந்தை தந்து வர 4 பந்தை தந்து, மற்றது உங்களுக்கு இத்தாலியில் இருந்த மாதிரி ஒரு ஆள் செய்து தந்துருக்காம அதையும் சும்மா அவங்களுக்கு நன்றியை சொல்லுங்கடா. அப்போ இத்தாலியில் இருந்த அந்த சிந்திக்கா பந்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. பந்துக்கு தான் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதான் நாங்கள் அன்னை போட்ட காணொலிக்கு பிறகு உங்களுக்கு பந்துக்கு எனக்கு வந்து அந்த அது வந்து அந்த அதிலேயும் வந்திருக்கு உங்களுக்கு பந்துகள் இதில் வந்துட்டு. இப்போ நான் அதையும் போட்டு விட்றேன் பாருங்கள். உங்களுக்கு அது எனக்கா என்னதுக்கு எனக்கு அது வழியாக கொண்டாந்துருக்கிறேன். வழியாக கொண்டு வந்தேன்னா என்ன நான் எங்கட நோக்கமே வந்து இப்போ ஊர் மாறணும். ஊரில் இருந்து இளைஞர்கள் கட்டாயம் உனக்கு வந்து விடாமல் இல்லை கட்டான்னு நல்ல விஷயம். நீ உண்ட உடல்நிலையிலேயும் இப்பயும் ஏதாவது செய்யணும் என்ற எண்ணுறாய். அதுக்கு முன்னக்கு பாராட்டு தெரிவிக்கணும். விளங்கையில் அதையும் குழப்புறாங்களா? சரி நீ எதையும் சரி ஆளை சொல்ல அது வேணும். தேவையில்லாத பிரச்சனை நாம் உருவாக்க தேவையில்லை. சந்திரன் நல்ல நோக்கத்தோடு செய். நீ நல்ல நோக்கம் நல்ல எண்ணத்தோடையும் செய். உனக்கு எப்பயும் வெற்றி அடையும். சரி வேறொரு தவறான இதுகள் எதையும் நாங்கள் சந்திரன் நான் திரும்ப சொல்ல நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்தால் உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். எப்போ நாம் ஒரு இதுகளுக்கு ஆசைப்படக்கூடாது. நாம் என்னன்னாலும் நல்ல விஷயத்தை செய்தோம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் செஞ்சேஸ் பள்ளிக்கூடத்தில் கணவர் உதவி செய்கிறாங்க. காரணம் நாங்கள் செய்தே காட்டுறோம். இந்த வேலை இவ்வளவு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இல்லை அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தரேன் சரியா அவங்கள தெரியும். பிரான்ஸில் இருக்கிறாங்க தெரியும் அவங்கள என்ன பற்றி தெரியும். சரி அவங்கள என்ன தெரியும். சரி நன்றி நீங்கள் எல்லாரும். அடுத்த பாடிமின் நிர்வாகி சில வார்த்தைகளை சொல்லுவேன். பந்து உதவி செய்த கனடாவில் வசிக்கும் யூஜின் அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பாடிமின் கழக சார்பாகவும் பாடிமின் அகாடமி கழக சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் இந்த அகாடமியை வளர்த்து வருவதற்கு இன்னும் மென்மேலும் இதை போன்ற மக்கள் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று புலம்பெயர்ந்த மக்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். மென்மேலும் இவரை போன்று பல பேர் இந்த நிதியுதவியையோ அல்லது பொருளாகவோ எங்களுக்கு தந்து உதவுமாறு மிகவும் தாழ்மையுடனும் நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஏற்கனவே இந்த பாடிமின் அகாடமி கழக சார்பாகவும் பாடிமின் கழகத்துக்கும் நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கிறீங்க. அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மென்மேலும் பாராட்டுகளை விட தவறியவர்களுக்கும் எங்கள் பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதை மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறோம். பாடிமின் கழக சார்பாக எங்களோட வாழ்த்துக்களும் நன்றிகள். நன்றி தம்பி. நீங்கள் பாடிமின் நிர்வாகம் பண்ணுறபடியே சொல்கிறேன். இதில் என்ன உதவி வந்து கிடக்கு அதையும் இப்படி கொடுக்க போகிறோம் பாருங்கள். அது யார்? வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு அன்பளிப்பு இவர்களுக்கு வந்திருக்குது. நோர்வேயிலிருந்து மைக்கேல் பிரபு என்று சொல்லி நோர்வேயிலிருந்து இந்த 30 ஜேசியும் 5 பந்தும் 6 பூட்ஸும் மைக்கேல் பிரபு என்று சொல்லி மைக்கேல் பிரபுவோட தகப்பன் தாயின் பிரேமனுடைய மனைவியார் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அன்பளிப்பை செய்திருக்கிறார்கள். பிரேமன் குடும்பத்துக்கும்
அகாடமிக்கு பாடிமீன் அகாடமி சார்பால் இந்த சுகாதார குழு வாழ்த்துக்களையும் சொல்லுகிறோம். அவரோட பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கண்டு அவர்கள் கொடுத்த அன்பளிப்பை பாருங்கள். நாங்கள் போட்ட காணொலியை பார்த்த உடனே இவர்களுக்கு நல்ல கணக்க உதவிகள் திட்டங்கள் கிடைச்சிருக்கு. இதில் 5 பந்தும் 6 பூட்ஸும் 30 ஜேசியும் கிடைச்சிருக்கு. அத்துடன் கனடாவில் இருக்கிற ஜூச்சி 4 பந்து வாங்கி கொடுத்துருக்கிறேன். இத்தாலியிலேருந்து சிந்திக்கா 3 பந்து வாங்கி கொடுத்துருக்கிறார். இப்போ இவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த தற்போதையக்கு ஓரளவுக்கு இந்த இதுகள் போதுமான இருக்கிறது. வேறு என்னென்ன தேவை இருக்கிறதோ அவங்க இப்போ கோச்சை கேட்டு அறிவோம். வேறு தேவைகளை சொல்லுவார் கோச்சு. என்ன தேவையானதை கோச் அறிஞ்சு கொள்வார். கோச்சு தம்பி உங்களோட இப்போ என்னென்ன தேவை இப்போ தற்போது உங்களுக்கு இவ்வளோ வந்து இருக்கப்போ பந்து வந்து நல்ல சந்தோஷமாக தான் இருக்கு எங்களுக்கு. நம்ம கொஞ்சம் பந்துலான் இருந்தாங்க. இப்போ முதல் கொஞ்சம் 2-3 பந்தோடான் இருந்தது. ப்ராக்டிஸ் பாடிங்காரும் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்களும் பண்ணிக்க அப்போ குறைவாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓகேயாக இருக்குது பந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. மற்ற மார்க்கர்ஸ் கோன்ஸுகள் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. மார்க்கர்ஸ் கோன்ஸ் அதுகள்லாம் கொஞ்சம் குறைவு. ப்ராக்டிஸ் மார்க்கர்ஸ் கோன்ஸ் அதுகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கு. என்னென்ன மார்க்கர்ஸும் கோன்ஸும் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் ஓகேயாக இருக்குது. சொக்ஸ் எல்லாம் இருக்கா? ஷூ தான் கொஞ்சம் இதாக பூட்ஸ் காணும். ஓகே கணக்கு சைஸ் என்ன சைஸ் உங்களுக்கு அதானே அதுகளையும் சொல்லணும்டா. அப்போ சில சின்ன பொடியங்களும் இருக்கிறாங்களே சில பேர் ஒரே சைஸ். இப்போ இதை பார்த்தா ஒரே சைஸாக வாங்கி தந்துருக்கு. ஒரே சைஸாக தான் இருக்கிற ஒரே சைஸ்ன்னு சொன்னால் சில உங்களுக்கு காணாட்டி பெரியாக்களை தான் கொடுக்க வேண்டி வரும். அப்போ அதை நீங்கள் ஓரளவுக்கு கூட பொடியங்களோட சைஸ்களை கேட்டறிஞ்சு இந்த இதில் சைஸ்களையும் சொல்லுங்கள். இந்தந்த சைஸ்களை உங்களால் ஏழுமண்டா செய்யுங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி யாரும் பொன்சர் செய்கிறவங்க அதை செய்வாங்க. அது கரெக்டாக நீங்கள் சைஸ்களை சொல்லி இப்போ இந்த சைஸ் யாருக்கு காணும்? இந்த சைஸ் இப்போ எடுத்த சைஸ் யாருக்கு காணும்? இருக்கிறாங்களா? 38 39 காணுமா? 38 39 காணுமா? என்னடா இப்போ கீப்பருக்கு ஸ்பான்சர் ஆள் பண்ணியிருக்கிறேன். அதுவும் வந்து தம்பி மைக்கேல் அண்ணான்னு சொல்லி மைக்கேல் அண்ணான்னு சொல்லி மைக்கேல் அண்ணா அதான் அது ஆனால் கீப்பரை கேட்டால் முழு சாகாமல் கொன்சர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையில் மக்கள் பிறகு குடும்பத்துக்கு மீண்டும் நன்றிகளை சொல்லுங்கள். நன்றிகள் அவருடைய தாயாருடைய பிறந்த முன்னிட்டு தான் இந்த இது செய்யப்பட்டுள்ளது. பிரேமன் குடும்பத்தினர் உங்களுக்கு அன்பளிப்பு தந்திருக்கிறார். பிரேமன் குடும்பத்தினர் அன்பளி அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? பிரேமன் குடும்பத்துக்கு நன்றி தான். அவரோட தாய்க்கு பிறந்த நாள் அவன் அதை என்ன சொல்லுங்கள்? விஷயம் கவிவர்த்தேன்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலி போட்டதுலேருந்து உங்களுக்கு பரவாயில்ல கொஞ்சம் உதவிகள் வந்திருக்கு. தொடர்ச்சியான எங்களோட மக்கள் இப்படியான உதவிகளை செய்து எங்களை சிறுவரை வளர்த்து விட்டீங்கன்னா நல்ல மட்டும் நினைக்கிறேன். இவங்களோட உற்சாகம் எங்களுக்கு வருங்காலத்தில் கட்டாயம் தேவையானது உண்டு. மற்றது சந்திரன் தன்னுடைய உடம்பு நிலையை பாராமல் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து இன்றைக்கு எத்தனை பேர் வந்திருக்கு? இன்றைக்கு எவ்வளோ? 30 பேர் வந்துருக்குமா? இல்லையா 30 பேர் கொண்டு வந்திருக்கேன்டா. உண்மையில் பாராட்டணும் சந்திரனுக்கு. அவற்றை தன்னுடைய உடம்பு நிலையிலையும் சில மனசாகங்களுக்கு மத்தியில் தெரியும் தானே. ஒரு வேலையை செய்ய போய்க்க சில இதுகள் வரும். சந்திரன் தடங்கள் எல்லாம் கல்லால் தூக்கி தட்டிக்கன்னு போய் கண்டுது. சரியா? எவ்வளோ தடங்களை நாங்களும் பார்த்துட்டு வந்து நாங்கள் இதெல்லாம் சலிக்கக்கூடாது. இந்த வேலைகளை சலிக்காமல் வேலையை பார்த்து கண்டுது. சரியா? ஆனால் உன்னுடைய உடம்பு பாராட்டோன்னு நான் திருப்பி சொன்னேன்னா நீர் வந்து ஒரு மாற்றத்திலாளியாக இருந்து கண்டும் எங்களை மக்களை உருவாக்கணுமென்றதுக்காக உமக்கு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த ஸ்பான்சர் செய்த பிரேமன் குடும்பத்துக்கும் எங்களோட சுகாதார குழு சார்பாலே நன்றியை சொல்லி பாடிமீன் அகாடமி என்ற டீம் பிளேயர் சார்பாலே நன்றியை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சி அவங்களாலே என்ற சிறிய உதவிகளை இவர்களை செய்தீங்கன்னா நன்றி வாழ்த்துக்கள். ஓகே, வேறு என்ன வேறு இந்த பாடிமீன் பாடிமீன் நிர்வாகிகிட்ட கொடுங்க ஐயா. அவர்களை இந்த பிரேமன் குடும்பத்துக்கு எதுவும் பிரேமன் மகன் மைக்கேல் பிரபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அகாடமியை ஊக்குவிப்பதற்கான ஒரு சிறிய உதவியை நீங்கள் நிறைய செய்திருக்கிறீர்கள். ஜேசியும் பூட்ஸும் இந்த பந்துகளும் கொடுத்துக்கிறீங்க. இந்த அகாடமி சார்பாகவும் பாடிமீன் கழக சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இதே போன்று ஏற்கனவே நிறைய பேர் செய்திருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு போதிய அளவு பற்றாக்குறை இருப்பதன் காரணமாக மீண்டும் மேலதிகமாக செய்ய விரும்பும் ஒவ்வொரு
அங்கத்தவரோ அல்லது சரி ஒரு பொதுமகனோ சரி இந்த நிதி உதவிகளோ அல்லது பொருளாகவோ தந்து உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நன்றி. பாடுமின் நிர்வாகிக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அத்துடன் நாங்கள் போட்ட காணொலியை பார்த்து எங்களை நம்பிக்கையை எங்களுடைய காணொலியை பார்த்து உண்மையில் உதவி செய்த அத்தனை உறவுகளுக்கு கணக்கு உதவி செஞ்ச மகா வித்தியாலயத்தில் என்ன அடித்து கொண்டிருக்கிறாங்க அன்னை என்னென்ன உதவி வேணுமெண்டு இந்த இன்றைக்கு இதில் பாருங்கள் நான் போட்டு ஒரு 3 நாளும் இல்லை 3 நாளுக்குள்ளே இவ்வளோ உதவி செய்கிறீங்க. எங்களோட ஊர் மக்கள் கட்டாய நிச்சயமாக எல்லாருக்கும் உதவி செய்வீங்க என்று தெரியும். என்னென்ன தேவையோ தேவைக்கேற்ற மாதிரி வெளிப்படைத்தன்மையாக எல்லாம் செய்து கொடுத்தோம் என்றால் எல்லாருக்கும் நல்ல மண்டு தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாம் வெளிப்படைத்தன்மை வரணும் என்றால் எங்களுடைய நோக்கமையா அது சிறப்பாக நடந்ததுன்னா கட்டாய முறை இன்னும் மேலே உதவிகள் வந்து சேரும். நன்றி. இந்த இவ்வளோ நேரம் எங்களோட நின்று கோச் தம்பி விளையாட்டு பழக்கி கண்டு இருந்த டைமிலையும் நிப்பாட்டி போட்டு எங்களோட கதைச்சதுக்கு மற்ற பாடுமின் நிர்வாகி உடனே அடித்த உடனே வந்து என்ன ராஜ் பாடுமின் நிர்வாகி ராஜ்யம் உடனடியாக அடித்த கையோட ஆளும் வந்து நின்று இதில் எங்களோட நின்று கதைச்சது. அங்கே பெரிய பிளேஸு கொஞ்சமாக நிற்கிது. என்ன ப்ராக்டிஸ் தொடங்கையில் இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். நன்றி உறவுகளே. ஜூச்சின் கனடாவிலிருந்து உதவி செய்த ஜூச்சினுக்கு நன்றி. மற்ற பிரேமன் குடும்பம் மைக்கேல் பிளவு அவர்கள் உடனடியாக இவ்வளோ வேலை திட்டத்தை இவ்வளோ உதவிகளும் செய்ததற்கு அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். நன்றி. வணக்கம். நான் சந்திரன். இன்றைக்கு பாருங்கள் இந்த பாடுமீன் அகாடமி பிளேயர்களை கூப்பிட்டு சின்ன சிறுவர்களை கூப்பிட்டு இந்த இதில் கல் புறக்கிறோம். நானும் அவியும் தான் இதில் நிற்கிறோம். பாருங்கள் பாடுமீன் சிறுவர்களை உடனடியாக இது ஒரு 30 பேரை இதில் இறக்கி வச்சு மற்ற ஒரு சில பேர் இந்த கல் புறக்கி அந்த பாருங்கள் அவி அங்கே நிற்கிறான். பாருங்கள் அவி நிற்கிறான். அவியும் நானும் தான் நிற்கிறேன். வந்தனாங்க நான் செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். செத்த வீட்டுக்கு வந்தோன்னே அவங்களுக்கு அந்த ஜூச்சிருந்து கொடுத்த இதுவும் மிக்கல் பிராவு கொடுத்த இதுகளையும் கொடுத்து போட்டு அந்த கல் புரைக்கிற ஊராங்க வேறு எவ்வளோ கல்லுண்டு சின்ன பிள்ளைகள்லாம் இந்த எவ்வளோ பேர் வச்சுட்டு நான் சின்ன சிரமம் செய்வோம்டா செய்து விடுவோம். இந்த பாடுமீன் சிறுவர்கள் 2 இதுக்கு முழு கல்லையும் புறக்க விட்டுட்டோம். இந்த கல் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் இடத்துல இந்த 30 பேரை வச்சு சிரமதானம் உடனடியாக அரவணைத்த அவியும் நானும் தான் நிற்கிறோம். ஒரு தரம் வரையில் இருந்தாலும் பரவாயில்ல. நான் உறுப்புக்கையும் போடையில் தான் நான் திடீரென எடுத்த ஒரு முடிவு தான். இருந்தாலும் இந்த பாருங்கள். ஓகே. நன்றி உறவுகளையா. இந்த போட் சாட் இந்த வாலிபால் கிரவுண்டுக்கு இன்றைக்கு சிரமதானத்துக்கு பாடுமீன் அகாடமி டீம் வந்து செய்ததுக்கு அவ்வளோ வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரியும். இல்லை நீங்கள் உங்களுக்கு சின்ன மெசேஜ் போடுங்க. கல் ஒன்று எவ்வளோ கல் கிடந்து இல்லாமல் இருக்குது. அவி அங்காலே கிடக்கிற மனுங்க உள்ளே இருக்க முடிச்சு விடுங்க. உள்ளே இருக்கிற எடுத்து போட்டு அதுக்கு முடிச்சு விடுங்க. பாருங்கள். சரியா? ஓகே. உறவுகள் இந்த பார்த்துட்டீங்கன்னு சரி. பாருங்க அங்கால மற்ற பெரிய பாடுமீனுக்கு கொஞ்சம் அலுவலருக்கு போயிட்டு வாங்க. டேய் கல்லறிஞ்சு விளையாடக்கூடாது சொன்னாலும் இந்த 5 பிறகுங்க. சரியா? ஓகே.